அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவேளை, அதுக்கப்புறம் அடுத்த ஷோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அதனால் ஒவ்வொரு மூவியும் புக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எடிட் செஞ்சு அப்லோட் பண்ணணும். ஓகே. சரி, அடுத்த படிநிலை, அதாவது அடுத்து என்ன அடுத்தது என்ன வேலை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே. அடுத்து என்ன வேலை அப்படின்னா, இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, சேலம், மதுரை, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, தேவைப்பட்டால் கோயம்புத்தூர். ஓகே. மொத்தமாக பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, பாண்டிச்சேரி, மொத்தமாக ஒரு 5 இடத்துல ஸ்டூடியோ அமைக்கணும். ஒரு ஆஃபீஸ் மாதிரி. ஓகே. அங்கே போய் நம்ம ஒரு வாரமான ஸ்டே பண்ணுற அளவுக்கு வசதியோட ஒரு அலுவலகத்தை அமைக்கணும். ஓகே. அடுத்து மேக்ஸிமம் நம்ம இந்த எடிட்டிங்கு, டப்பிங்கு எல்லா வேலையுமே நம்ம சென்னையிலே பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி சேலத்தில் எனக்கு ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு அமைக்கணும். ஓகே. அடுத்து என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே. தேவ் ஃபிட்னஸ் அஃபிஷியல் சேனலில் என்னோடய பர்சனல் அசிஸ்டண்ட்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களெல்லாம் கான்டாக்ட் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட எல்லா தேவைகளும் அவங்க பூர்த்தி செய்வாங்க. ஓகே. அடுத்து மூவிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மூவி அப்படின்னாலும் நீங்கள் குழப்பமாக தேவையில்லை. ஓகே. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். நான் உங்களுக்கு எழுதியே கொடுத்துருவேன். ஓகே. இதுதாங்க உங்களோட கேரக்டரு, இதுதாங்க உங்களோட டைலாக்கு, நீங்கள் இது தாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் நடிக்க போகிறீங்க, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஓகே. உங்களுக்கு சேல்ரி இவ்வளோ தாங்க கிடைக்கும், அது இத்தனை டேட்டில் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும், எல்லாமே சொல்லிடுவேன். நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்கன்னா கூட நீங்கள் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு அந்த படத்தில் விருது கிடைக்குமா, சான்றிதழ் கிடைக்குமா, பரிசு தொகை கிடைக்குமா, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஓகே. A to Z உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி தருவேன். ஓகே. அதனால் உங்களுக்கு நிறையாவே உபயோகமாக இருக்கும். ஓகே. சரி, மற்றபடி யதார்த்த ரீதியாக, உளவியல் ரீதியாக, அகநிலையை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே அமைச்சு தரேன். அதே மாதிரி நீங்களே எனக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. தற்சமயம் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா காசு தேவை. செஞ்சு மட்டும் காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்க, உங்களுக்கு எத்தனை மூவினாலும் நான் உங்களுக்கு அமைச்சு தருவேன். ஓகே. நான் மட்டும் என்ன பண்ணுவேன். ஓகே. அதனால் என்ட்ரு ஒர்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கேஷ், அது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஹைவேஸில் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஹைவேஸில் வேறு யாருமே இல்லை. அந்த சமயத்தில் ஒரு கேப் புக் பண்ணோம் அப்படின்னா கூட காசு தேவைப்படுது. அதனால் அக்கௌண்ட்டில் ஒரு 10 lakhs அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கேப் புக் பண்ணிட்டு இப்போ இருக்கிற காரை சர்வீஸ் விட்டுட்டு நான் உடனே ஃப்ளைட் ஏறி அந்த லொக்கேஷனுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. ஓகே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு தற்சமயம் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஓகே. அப்படி புரிஞ்சுக்குங்க. ஓகே. மற்றபடி நானே உங்களுக்கு எல்லாமே அமைச்சு தரேன். ஓகே. சரி, நன்றி, வணக்கம், பாய்.